காலின் பெற்ற திகிரியான் தன்னோடும் கடந்தது எவரின் பெற்ற மரத்தினால் இயம்புது எளியோய். நீ நந்தி சாபம் நம்மை அணிந்தும் குரங்கு எனின் நம்பால் வந்த சாபங்கள் இணை பல அவை செய்த வழிய. அவனே ஒத்துக்கிறான், எனக்கு எத்தனையோ பேர் சாபம் கொடுத்தா எல்லாம் வந்து கொடுத்தாங்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், என்னை எல்லாரும் ஜபிக்கலையாங்கிறான். இந்திராதியர் சித்தர்கள் இயக்க நம் இறுதி சிந்தியாதவர் யார், அவர் நம்ம என் செய்த. அவனே சொல்றான், இந்த தேவாளோ சித்த புருஷாலோ தேவாளோ என்ன ஒழிஞ்சு போனது சாபம் கொடுக்காதவா இல்லையா, நிறைய பேர் கொடுத்தாங்க. அது என்ன பெருமையா? ஒருத்தன் சமுதாயத்துல வாழற போது இவன் ஒழிய மாட்டானான்னு வேண்டிக்கிறத அக்கப்பக்கத்துல இருக்கிறவன் அப்படியா நடந்தது? நம்ம கொண்டான் வீட்டுல இருக்கிறவாளே அப்புறம் வெறுப்பா. அவன் வீட்டுல கூட பிறந்தவங்க வெறுத்து சொல்றான், கும்பகர்ணன் சொன்னானே. நம்ம தப்பு பண்றதுனால கூட பிறந்தவன் ஒத்துக்கணா யோஜனை பண்ணிப்பாரு. போலீஸ்காரன் வந்து கேட்டானா இந்த மாதிரி தப்புனா அவன் கூட்டு போயிட்டு இவனுக்கு ஆபத்து வராம நாங்களாம் சொல்லி பார்த்தோம் கேட்கல, நீ போய் 2 தட்டு தட்டு. நல்லவர்களாக நாம் முதலில் எப்படி வாழணும்? கெட்டவனா வாழாம இருக்கணும், அப்புறம் நல்லவனா வாழணும். கெட்டவனாக வாழக்கூடாது, நல்லவனாக வாழ பார்க்கணும். அதுதான் வாழ்க்கை. இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நாம ஒரு கல்வி கத்திருக்கோம், நம்மள்கிட்ட ஒரு பரபலம் இருக்கு, நம்மள்கிட்ட பெருமை இருக்கு, நம்மளை எல்லாரும் கொண்டாடுறானா அந்த பெருமையை வச்சு உங்ககிட்ட பெருமை இல்லை, நம்மகிட்ட அந்த பெருமை இருக்கிறதுனால கொண்டாடுறா. பெருமை இல்லைன்னு அவனுக்கு எதுக்கு சொல்லணும்? அவனை தண்டிக்கணுமா, அவளை கண்டிக்கணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணு. அவளை கண்டிக்கிறதுக்கு பண்ணணுமா? ஒரு பெரிய வியாபாரி இருக்கா, நல்ல வியாபாரம் பண்றா, சம்பாத்தியம் பண்றான் அப்படின்னா, நல்ல வீடு கட்டியிருக்கான், எதை பண்றான்னா கொண்டாட்டி போய் அனுபவிக்குதான் அனுபவிப்பா. வீட்டுக்கு வந்தவொடனே வரவேற்பா, வாங்கோ வாங்கோ, அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவா, பேண்ட் சட்டையை துவச்சு போடுவா, என்ன சொன்னாலும் செய்வா, அனுப்புது. நான் தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லான்னு வச்சுக்கோங்க, உங்க பணமே வேண்டாம் போயிட்டு வாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? யோசனை பண்ணுது. பணம் வேணுமா, இவா வேணுமா? இவாளுக்காக பணமா, பணத்துக்காக இவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம எல்லாரும் ஆம்பளை சம்பாதிக்கிறோம், பொம்பளை சம்பாதிக்கிறோம், நான் தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசனை பண்ணிப்பாரு. இப்போ நான் தான் ராமாயணம் சொல்றேன், எல்லா ஊர்லேயும் 10 நாள் ராமாயணம் சொன்னா வேட்டி வச்சு தருவா, புடவை வச்சு கொடுப்பா. புடவை என் பொண்டாட்டி தான் கிடைக்கும், பொண்ணு கொடுப்பா, வேண்டப்பட்டவளுக்கு வச்சு தருவா, எல்லாருக்கும் வச்சு கொடுப்பா. நான் தானே ராமாயணம் சொன்னேன், சம்பாதிச்சு புடவை கட்டி வந்தேன்னா அவன் என்ன சொல்ற, நீங்களே புடவையும் கட்டிக்கிறாங்க. வேற என்ன சொல்றேன்? யோசனை பண்ணி பார்க்கணும். அதுக்காக அவளை பார்த்து நீ ராமாயணம் சொல்லியான்னு கேட்கக்கூடாது. நான் தானே இந்த வேலை செய்யறேன், நான் தானே இந்த வேலை செய்யறேன்னு சொல்றேன். நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பெருமையான காரியங்களால் நடக்கக்கூடிய விளைவை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் சமுதாயத்தில். நாம் செய்யக்கூடிய பாவ செயல்களினால் வரக்கூடிய கஷ்டம் வரும்போதுதான் சொல்லி காட்டுவார்கள், இனி இப்படி செய்யாதே. புரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பையன் 100க்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் 90க்கு மேல மார்க் வாங்குறான் அப்படின்னா அப்பா கேட்டு போட்டு என்ன படி, நீ என்ன படிக்கணுமோ நான் படிக்க வைக்கிறேன், பணம் தரேன் அப்படின்னு. பையன் மார்க்கு குறைஞ்ச சப்ஜெக்ட் தான் கேள்வி. சயின்ஸில் 40 அப்படின்னா கூப்பிடு, ஏன் மார்க் வாங்க படி, டியூஷன் வச்சேன்னு, ஏன் போலையா டியூஷன் கிளாஸுக்கு, ஏன் எழுதுலையா, உனக்கு புரியலையா கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா 100 கேட்டு கேட்கணும். 100 மார்க் 90 மார்க் வாங்கினோட கேட்க மாட்டேன், நீ 95 வாங்க பாருங்க, அவ்வளோதான். அது கண்டிப்பா நல்லா சமைச்சு போட்டா கொண்டாடி நல்லா இருக்கு, பிரமாமா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்கு, கூட்டு நல்லா இருக்கு, காய் நல்லா இருக்கு, என்ன இருக்கு. ஒரு நாளைக்கு அப்படி சாம்பார் வச்சு
உப்பு கூட போச்சு. என்னடி நீ உப்பு இப்படி கூட போச்சு அப்படி போயிடுச்சு. ஏங்க நேற்றெல்லாம் நல்லா பண்ணேன், நேற்று நல்லா பண்ணி வாயை மூடி சாப்பிட்டேன். இது உப்பு போட்டுக்க கூட நாக்கு சொல்றது கேட்பான். தப்பு பண்ணா கேட்கத்தான் கேட்பான். சமுதாயத்திலேயே அதுதான். ஆமா, அவன் அப்பவே சொல்லுவான் 10 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும்னா 9:55 வந்துட்டா அதிகாரி ஏன்னு கேட்கணும். 9:55 அவர் வராது, மாலை போடணும். ஆமா, 10:05 வந்த எனக்கு தான் ஏன் கேட்கணும். அவ்வளோ உத்தியோகத்தில் அப்படித்தானே. 9:50 வந்த அன்னைக்கு 9:50 வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. 10:05 லேட்டாக அந்த பள்ளிக்கூடத்தில் கேட்பறீங்க ஏன் லேட்டுன்னு. அது நம்ம குற்றம் செய்த அன்னைக்கு தான் எல்லாரும் கேட்பா. ஆமா, நமக்கு நமக்கு வியாதி வரும்போது தானே வலிக்கிறது, உடம்பு கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, தலை வலிக்கிறது. டாக்டர் நல்ல உடம்பு தெம்பா இருக்கிற போது அந்த டாக்டர் இருக்கிற தெரு வழியா போறோம், இந்த டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போறேன். என்ன போற வெளியில டாக்டர் பார்க்கறது அதாவது போறேன்னா இல்லையே சொல்லு. கை உடம்பு வலிக்கிறது, ரணமா இருக்கா, அது இருக்கு, இங்க வலிக்கிறது, டாக்டர் சார் யார் மருந்து கொடுக்கும் அப்படின்னு கேட்கணும். உடம்புக்கு உபாதை வந்த போதுதானே மருத்துவம் தேடிக்கும். அவரோட டாக்டர் சொல்றாரு, உனக்கு இதனால வந்திருக்கு, அதனால வந்திருக்கு, இதை இப்படி சாப்பிடாதே, அதை அப்படி சாப்பிடாதே சொல்றாரு. நம்ம சொல்லி தராரு. நல்லது கேட்கணும். அப்புறம் சொல்றான் பாரு, நந்தி சாபங்கிற எத்தனை பேர் என்ன சாபம் விட்டா அவனே ஒத்துக்கிறான். இவன் நல்லா இருக்கணும்னு ஒத்துக்க நினைக்கிறேன்னா அவ்வளவு நல்ல ஆத்மா. நம்ம நம்ம நம்மளை எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கும். நாம ஒருத்தரை வேண்டிக்கோன்னு சொல்லக்கூடாது. ஆமா, போன் பண்ணி கேட்பா என்ன வெளியூர். இப்போ மதுரையில் தான் இருக்கேன், மதுரையில் எனக்கு பட்டாப்பு கேட்கும். மெட்ராஸ் எப்போ வரேன், மெட்ராஸில் எங்கே உபன்யாசம் கேள்வி, இங்கே இருக்கிறேன், இங்கே அவினாசி எப்போ வரேன், சௌக்கியமாக இருக்கும் சொல்லு. அவர் பெரியவர் சொல்லுவார், காலையில் சொல்லுவேன், சாமி நான் தினம் சாமி கும்பிட்ற போது நீ நிறைய சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சாமி நீ ராமாயணம் ராமராமா சொல்லணும்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ நான் போய் அவரை வேண்டிக்கோன்னு சொன்னேன். அவன் ஏன் வேண்டிக்கிறேன், நம்ம அப்படி நடக்குது. நீ ஒருத்தரை வேண்டிக்கோன்னாலும் வேண்டிக்க மாட்டோம். ஆமாம், இவனுக்கு 50 பேர் என்ன பூவை போட்டேன் சாமிகிட்ட, ராமனை எப்போ ஒழியுமா அப்படி பூவை போட்டேன். நீ அப்படி வாழலாமா? இப்போ நீங்கள் அதனால தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ராவண மாதிரி வாழக்கூடாது. நம்மளோட சொந்தக்காராலோ, தெரிஞ்சவாளோ, பக்கத்து வீட்டுக்காராலோ, எழுத்த வீட்டுக்காராலோ சௌக்கியமாக இருக்கும். அவர் இந்த நல்லது பண்ணுறார், இப்படி இருக்கார், நம்மளை வேண்டிக்கணும். சாதாரணப்பட்ட கூலிக்காரன் அவர் திருநெல்வேலி போனோம்னா அவ்வளோ பேரும் அங்கே ஒருத்தர் ப்ரெஸ் வச்சிருக்காரு, ஒருத்தர் ரப்பர் ஸ்டாம்ப் தயார் பண்ணுறான், ஒருத்தர் வந்துட்டாங்க. சாமி மதுரையில் இருந்தால் நினைக்கிறேன், எங்களுக்கு வரணும்னு ஆச்சு சாமி. ஏன் உத்தியோகம் இதே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூரத்தில் தான் வந்திருக்கோம். 3 மணி நேரம் எங்கள் நினைவெல்லாம் பண்ணுங்க. சாமி அடுத்தாப்புல திருநெல்வேலிக்கு எப்போ வரப்போம், சீக்கிரம் கொண்டு வருவேன், வந்துடுவோம் சார். மெட்ராஸில் இந்த மாதிரி ஒரு பாட்டி நான் ஏன்டா அனௌன்ஸ் பண்ணான்னு போச்சு. அங்கே ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணிருக்கேன். நாளையிலேருந்து அங்கே உபன்யாசம் பலசரவாக்கத்தில் 10 நாளைக்கு எப்படியோ சேரத்தோ எதையோ பிடிச்சி கிளம்பி ஜனம் வந்துட்டேன். பிரச்சனை நான் கேட்டேன், ஒன்று 6 பாட்டி இப்படி வர சொல்லி
அதே ஆவடியில சொல்றதே இல்லை இந்த பாட்டு மனுஷன் இருக்கு. இப்ப எங்க அம்மாவுக்கு 89 வயசு முடியலைங்கிற மாதிரி தானே அவளுக்கு. எப்படியோ தினமலர் பேப்பரை பார்த்துட்டு குரோம்பேட்டைக்கு வந்துட்டோம். ஆவடி எங்க இருக்கு, குரோம்பேட்டை எங்க கிடக்கு பார்த்தா இவன் முதல்ல வந்து உட்காந்து, அட ராகவா சாமி உன்னை பார்த்து நாளாச்சு சொல்லிக்கிட்டே உன்னை பார்க்கணும் குஷ்டியை கழிக்கும், எதையோ பழத்தை வாங்கிட்டு வருவோம் கையில கொடுத்தோம், கேட்க அடிச்சா காரில் ஏறிக்கணும், நீ எங்க போய் இறக்கி விடணும் உன்ன அப்படின்னு, நீங்க ஸ்டாப்ல இறக்கி விட நான் பஸ்ல போய்க்கிறேன், என் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு எனக்கு போகணும். அப்புறம் அவ பையன் மருமகனும் என்ன வைப்பான். இன்னும் ஒரு கிழமை இருக்கு, அவ வந்து இன்னும் தெரியும் போடும் வந்துடுவாங்க, ஓடி வந்து ஒன்றும் அவள் என்ன பழத்தை வாங்கிட்டு வருவான், ஆப்பிள வாங்கிட்டு வருவான், கையில் 2 10 ரூபா எடுத்து கையில் வச்சுப்பான், உங்ககிட்ட கொண்டு தீ நீ பாட்டி என்ன பண்ணு, நான் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. அவ மனகோபாலசாமியோட கதை சொல்ல வந்து 10 வருஷம் 10 12 வருஷம் எல்லாம் கேட்டுட்டு ஒரு நாளைக்கு வந்து எல்லாருக்கும் நடுவில் எனக்கு கேட்டு சாமி ஒன்று கேட்குறேன், மெட்ராஸில் சொந்த விடலாம், திருச்சியில் சொந்த விடலாம், இங்கே ஒரு வீடு வாங்கி போடும் மதுரை, அடிக்கடி நிறைய மதுரைக்கு எத்தனை வீட்டை வாங்குறதுன்னு அப்புறம் மெயின்டைன் பண்ண வேண்டாம். நாளைக்கு அப்புறம் உன் மகள் ரொம்ப வருஷமா எங்க அப்பா மதுரை போனா ஒரு வீடு வைக்கலன்னு கேள்வி பண்ணுவான், வாங்கி போடுவோம் அப்படிங்கிற அவ கருத்து பத்தியா. அவன் ஏதோ பிரியத்துல சொல்றான், நம்ம வாங்குறோம் வாங்கல, நான் சொல்லி தெரிஞ்சேன் சொல்றான், ஏதோ நம்மகிட்ட அன்பு இருக்கிறதுனால தானே சொல்றா. சொல்றேன் பாரு, என் கூட இந்த ஒரு ராமாயணம் ரூபா வச்சான்னு தோணி நம்ம அப்பவே வாங்கி வச்சிருந்தா வீடு சொந்த வீடு இருந்து அப்புறமா யோசனை பண்ண இப்படி எல்லா ஊர்லையும் தான் போறோம், அதுக்காக வாங்கி இருக்க முடியுமா அப்படின்னு. இல்ல நீங்க அந்த கருத்தை தெரிஞ்சுக்கணும், அப்பா சொல்ற கருத்தை பிரேமையா சொல்றா. அவன் உடனே நீ உடனே இந்த கிளம்பிட்டு எனக்கு ஒரு வீடு வாங்கி தெரியாம கேட்கறது அப்படி கேட்கக்கூடாது, அது அர்த்தம் அல்ல. அவன் அனுபவி கேட்டா அது விதட்டவாதம்னா அது ஏதோ நம்மளோட கேள்வி பண்ற மாதிரி. அவன் ஒருத்தர் ஒரு பையனை பார்த்து ஒரு மாமி கேட்டா என்னடா அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு, உங்களை தான் பண்ணிக்க அந்த மாதிரி சொல்லணும். யோசிக்க வேண்டாமோ, ஆமா சிந்திக்கணும். அவன் சொல்ல என்னை யாரு சபிக்கலை, ஒருத்தன் நம்மளை அவனே ஒத்துக்கிறான். என்னை நந்தி என்ன சித்த புருஷால் சபிச்சா, தேவால் சபிச்சா, ரிஷிகள் சபிச்சா, எல்லாருக்கும் எனக்கு சாபம் தான் விட்டாங்க. அப்ப அந்த சாபம்லாம் தான் இப்ப ராமன் சாபம்னா ஒரு அர்த்தம் வில்லுன்னு அர்த்தம், சாபம் வில்லுன்னு அர்த்தம், சாபம்னா கடுஞ்சொல். எல்லாரும் கடுஞ்சொல்லிட்டா இப்ப ராமன் சாபம் விட போறோம், பானம் போடும், எல்லாரோட கடுஞ்சொல்லும் பானமா வரப்போடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாரும் நம்மகிட்ட அன்பா பேசினா அது நல்லது முடியும். ஆமா, எல்லாரும் நம்மகிட்ட அன்பா பண்பா பேச நம்ம நடந்துக்கணும். எதுவும் தப்பு சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அப்படி வாழும். வாழ்க்கைன்னா இன்னொன்று நினைச்சுக்கா, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்றேன் அப்படி வாழும். சொல்ற அரங்கில் ஆடுவோருக்கு அன்பு பூண்டுடை வரம் அறியேன், இறங்கியார் நிற்ப என்பதியா அவன்மையின் எய்த வரம் போல் வாலிபால் தோற்கிறான். மற்றும் வேறு உள்ள புறங்கெல்லாம் என்னை வெல்லும் என்று எங்கனம் கோடி பாதி வரபலத்தினால என்ன ஜெயிச்சான். அவன் முன்னால போய் நின்னா வீரத்துல பாதி வரத்துல பாதி, மற்ற புறங்கெல்லாம் என்ன ஜெயிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் அதெல்லாம் ஜப்ப கட்டு வாதி ஜெயிச்சானே ஒரு குரங்குன்னு சொல்ற போது மற்ற குரங்கு என்ன ஜெயிக்கும் நீ நினைக்கிறியா நீ அப்படிங்கிறான் பார். அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்சம் யோசிக்க வேணாமா? ஒரு குரங்கு வந்துட்டு போறதே, நெருப்பு வச்சுட்டு போறதே யோசிச்சியா? யோசிக்கிற வேண்டாமா நீ? நீலகண்டனும், நீலகண்டன்னா சிவபெருமான், நேமியும் நேமினா சக்கரபாணி பெருமான், நேர் நின்று நேரின் ஏழும் அனைவருடைய வலி அவன்மையின் எய்தும்
சாலும் நல்வரும் நினைந்து அவன் எதிர் சிலர் தவிர்ந்து பாதி தன்னை அம்மனிதனும் மறைந்து நின்று எய்தான். அந்த வாலியை ஜெயிச்சா வாலியை ஜெயிச்சாங்கிறிய மறைஞ்சு நின்று பானம் போட்டு அவனுக்கு அந்த நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன். பகவான் நீங்க நேரம் நின்று யாரை கொண்டு இருக்கான்? பகவான் நேரையே கொண்டது. நரசிம்மாவதாரம் எடுத்தான், தூண்ல ஒளிஞ்சுதானே எடுத்தான். ஆமா, இப்ப நீங்க டிவியில நியூஸ்ல என்ன சொல்றாங்க, அந்த டெரரிஸ்டை, அந்த தீவிரவாதிக்கு உதவியவனை ஏர்போர்ட்டில் சுற்றி வளைத்தவன் மறைஞ்சுதானே நின்று இருக்கான். போலீஸ்காரன் மறைஞ்சிருந்தா தானே சார் சுற்றி வளைக்க முடியும். நேரம் போய் போலீஸ்காரன் நான் தான் வீரப்பனை எப்படி பிடிச்சான்? மறைஞ்சுதானே பிடிச்சான். அவனோட டிரைவர் மாதிரி போய் நீச்சை இவ்வளவு பெருச்சா வச்சிருந்தாரு. எங்க போலீஸ்காரன் நேரம் போயிருக்க வேண்டியது. பாலியை ஏன்டா மறைஞ்சிருந்து கொண்டான் இப்படி ஒரு மீச்சை இப்படி வச்சிருந்தானே போலீஸ்காரன். தெரியுமா? தேவாரமா திவ்ய பிரபந்தமா? தேவாரம் அங்க போயிட்டா அவன் தேவாரம் பாடிடுவான். சுட்டுக்குவான். தெரியுமா? நான் தான் தேவாரம் நம்ம ஓதுவாரம் மாறுவோம், போட்டுருவோம். போடும் மறைஞ்சிருந்தானே போன நேரம் போய் நிக்கிறது. அது மறையலான்னு அர்த்தம் இல்லை, சந்திரன். அவனை அப்படித்தான் பிடிச்சாங்க. அவன் முரணன் கொள்ளாத தெரிஞ்சுக்கணும். தப்பு பண்றவனை அப்படிதான் பிடிச்சாங்க. அவன் தப்பு பண்ண முரணு மறைஞ்சிருந்தாச்சு. இப்ப நமக்கே ராமன் நம்ம கண்டிட்டு ராவணனையும் நினைக்கு மறைஞ்சிருந்தா அடிக்க போறாரு. வந்து கேளுப்பாரு எப்படி நீ சொல்லுங்க. இப்ப நம்ம கண்ணுக்கு நிறைய தெரியல பெருமாள் மறைஞ்சுதான் இருக்காங்க. மறைஞ்சிருந்தா நமக்கு கிருபை பண்ணும். மறைஞ்சிருந்தா சுக்ரீவனுக்கு கிருபை பண்ணலாம். புரியுது? இப்ப பெருமாள் சக்கரை ஜங்கோட வந்தியே, சக்கரை ஜங்கெல்லாம் ஒளிய வச்சுருந்தாரு. பின்னால மண்டோதரி சொல்லணும். சக்கரை ஜங்கெல்லாம் ஒளிய வச்சுருந்து சாதாரண மனுஷனா பில்லு அம்போட வர மகா திருட்டி போயிடுவோம். சொல்லிக்கும் சக்கரை ஜங்கெல்லாம் உள்ள இருக்கு, ஒளிச்சு வச்சிருக்கு. தேவையான போது எடுப்பேன். இல்லைன்னா இந்த சக்கரத்தோட பலம் என்னோ அது பானத்துல வரும். புரியுது உனக்கு? நீங்க நம்ம என்ன பண்றோம்? மறைமுகமா தானே செய்யறோம். நம்ம எல்லாருக்கும் மறைமுகமா தானே செய்யறோம். பணத்தை இப்ப அந்த வசதி வந்திருக்க. இப்ப பணம் இப்ப நீங்க பாருங்க, நீங்க எங்கேயாவது பஸ்ஸில் ட்ரெயின் எல்லாம் முந்தி மேல பிக் பாக்கெட்லாம் போறது இல்லை, பணம் திருடு போறது. ஏன்? எல்லாரும் இப்போ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெட்டில் ஏடிஎம்ல எடுத்து பர்சுக்குள்ளே வச்சுக்கிறது. பஸ்ஸுக்கு வச்சுக்கிற பணம் தான் வச்சுக்கணும். பஸ்ஸு ட்ரெயின் இப்போ அதுவுமே ட்ரெயினுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு போகணும். இந்தியாவில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபோனில் காமிச்சோம், அதுவே காட்ட வேண்டாம். விசிட்டிங் கார்டு நம்மளோட ஐடியை காமிச்சா போதும், அவன் பார்த்துருவோம் இந்த பேரை. புரியுது? அப்போ அப்படி ஏன்னா பணத்தை கையில் வச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் பணம் கையில் வச்சுதான் திருடு போகிறது. அதனால தான் இதெல்லாம் இதை கொண்டு வந்திருக்காரு சிஸ்டம். அது புரிஞ்சிக்காம நம்ம திட்டோம். அவரை புரிஞ்சுக்கலன்னா அது என்ன பண்ண, மோடியை புரிஞ்சுக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீ ரோட்ல 10,000 20,000 எடுத்துன்னு போனா எங்கேயாவது போய் கத்தியை காமிக்கான போதும், அவளத்தையும் கொடுத்துட்டு வந்து. ஆமா, அதுக்குதான் பணத்தை எடுத்துன்னு போவாதே, அங்கே போ கடையில் எங்காட்டி. ஆமாம், சரி அவள் நெட்டில் ஃபோன் பில்லு கட்டுறோம், இபி பில்லு கட்டுறோம், எல்ஐசி பணம் கட்டுறோம், ஒருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பணத்தை போட்டோம். எவ்வளோ சௌகரியம். அதுதான் புரிஞ்சு மறைஞ்சிருந்து பண்ணால் மறைமுகமாக தான் செய்வோம். வேண்டியப்பட்டவாளுக்கு ரகசியமாக தான் செய்வோம். அப்புறம் சொல்லணும், இப்போ என்ன கேட்டுக்கோங்க, இவன் ராமனை என்னெல்லாம் திட்டினானோ
நாளைக்கு முதல் நாள் சண்டை போட்டு தோத்து போய் திரும்பி வரும்போது ராமனை 24 பாட்டு புகழணும். அது ராமன் இந்த திட்டினதெல்லாம் புகழ போனான். அவனுக்கு அனுபவம் வரணுமே. விபீஷணாழ்வார் கேட்டவுடனே அனுபவப்பட்டார். இவன் கஷ்டப்பட்டுதான் அனுபவப்படணும் இருக்கான். பானத்துல அடிபட்டு தலையிட்டு எப்படி மாத்தது? அவன் சொன்னதை கேட்டுக்கலாம் முடியும். விபீஷணாழ்வார் சொன்னதை கேட்கலாம் முடியும். முன்னோர்கள் சொல்றதை கேட்கணும். ஆமா, நம்மளோட வயசுல பெரியவா ஞானத்துல பெரியவா சொல்றதை கேட்கணும். கேட்கற கஷ்டம். இன்னைக்கு இளைஞர்கள் அப்பா அம்மா பேச்ச கேட்கறது இல்லை, பெரியவா பேச்ச கேட்கறது இல்லை. கஷ்டப்படும். கஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா அம்மா அப்பாவை தேடிட்டு வரும். இன்னைக்கு இருக்கிறவங்க நீங்க இளைஞர்கள்லாம் இருக்காளே ரொம்ப சுயநலவாதி. ஏன் சுயநலமா இருக்கா? பெரியவா பேச்ச கேட்க, அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. அவளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்பா அம்மா வரும், மாமியா மாமனார் வரும். புரியுது? 2 பேரும் வேலைக்கு போற குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு மாமியார் வரும், இல்ல தாயார் வரும், ஏதோ ஒரு கிழவி வரும். ஒண்ணு இவன் மாமியார் பார்த்துக்கணும், இல்ல அவன் மாமியார் பார்த்து. ஆனா மாமியார் வேண்டான்னு குழந்தை பிறந்தவன வளர்க்கிற போது வேண்டும். அது அப்ப ஆரம்பத்திலே கொண்டாடலாம் முடியும். எதுக்கு முதல்ல வேண்டாங்கணும்? அதுதான் நான் உபன்யாசத்துல சொல்றேன். யாரையும் வேண்டான்னே சொல்லக்கூடாது, யாரையும் விரோதம் பண்ணிக்க கூடாது. எதுக்கு பண்ணணும்? நமக்கு எல்லாரும் பல தடவை சொல்லிடுது. ஏரோப்ளைன்ல போறோம் அப்படின்னா இங்க இருந்து ஏரோப்ளைனுக்கு போறதுக்கு கார் வேணுமே, இல்ல ஆட்டோ வேணும்.